சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ ஷெட்யூல் படி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நல்லாவே படிச்சுட்டு இருப்பீங்க. உள்ளாட்சி அரசாங்கம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. 9th புக்கில் இருக்கிறதையும் சரி, +1 புக்கில் இருக்கிறதும் சரி. இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு சில முக்கியமான ஒரு 20 பாயிண்ட் சொல்ல போகிறேன். கரெக்டாக ஒரு 20 பாயிண்ட். அந்த 20 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டிஎன்பிசியில் கேட்குற எந்த கொஸ்டின் வேணால் ஆன்சர் பண்ணுவீங்க, மறக்கவே மாட்டீங்க. அது ஓல்டு கொஸ்டின் அடிப்படையிலையும் 9th அண்டு +1 புக் அடிப்படையிலையும் ஒரு 20 பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு இதில் இருக்க 20 பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன். இதில் உள்ளாட்சி இந்த ஓல்டு கொஸ்டின் விஷயம் சொல்லிவிட்டேன். மைண்டில் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக எக்ஸாம் ஹாலில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சூப்பராக அடிச்சு போயிடுவீங்க. அது சிம்பிளாக கேட்டாலும் சரி, அது ட்விஸ்ட்டாக கேட்டாலும் சரி. இன்றைக்கி லைவ் டெஸ்ட்லேயும் வந்து நான் டேரெக்டாக கொஸ்டின் கேட்கும்போது உள்ளாட்சி அமைப்பு நீதித்துறைன்னு கேட்கலான்னு இருக்கேன். ஸோ கேட்கும்போது உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ரைட்டாப்பா? ஸோ ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 பாயிண்ட் என்ன சார், அதை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, உள்ளாட்சி அரசாங்கம் இந்த பாயிண்ட் அடிப்படையில் பார்த்துருவோம். ரைட்டாப்பா? ஸோ இப்போ பாருங்கள், உள்ளாட்சி அரசாங்கம்னாலே நம்ம ரிப்பன் பிரபு அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. எப்பயுமே உள்ளாட்சி அரசாங்கம்னாலே என்னது, ரிப்பன் பிரபு அப்படிங்கிறத மறக்கவே மாட்டோம். 1882 இது பேசிக்கான விஷயம். ஏன்னா 1882 தான் அவர் அதை வந்து தீர்மானத்தை இயற்றினார். ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பன் பிரபு, ரைட்? இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் தான். ஸோ ஆனால் ரிப்பன் பிரபுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1935 இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் 9th புக் பேஸ் பண்ணி சொல்கிறேன். 35 இந்திய அரசு மாகாணங்களில் தன்னாட்சி வந்துச்சு. மாகாணங்களில் தன்னாட்சி வந்துச்சு. அப்போ 1937 அந்த நடைமுறைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதற்கான ஸ்டெப்பு உருவாயிருக்கு நம்ம இந்தியாவில். ஸோ ரிப்பன் வந்து 1882 ஆனால் கொண்டு வந்துட்டார். அப்பயே என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்துட்டார். ஸோ இப்போ உள்ளே இருக்கிற பாயிண்ட்டுக்கு போவோம். நான் சொன்னல ஒரு 20 பாயிண்ட் சொன்னேன்ல, இது பேசிக்கான பாயிண்ட். எப்பயுமே இது தெரிஞ்சுக்கணும். 1982 82 ரிப்பன், ரைட்? ஸோ அடுத்து போவோம். பஞ்சாயத்து ராஜ் இந்த வரியை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணும்? பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற வரியை நீங்கள் பார்த்துட்டாலே 1957 தான் வரணும். ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அப்போ தான் 1957 தான் கொண்டு வரப்பட்டது. அப்போ இருந்து ஆரம்பித்து 1986 வரைக்குமே குழுக்கள்லாம் அமைச்சாங்க. குழுக்கள் அமைச்சு தான் இது பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து ராஜுங்கிற வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு தெரியும் அபிவிருத்தி திட்டம்னு சொல்லுவாங்க. 1952 அதை நீட்டிப்பு சட்டம்னா 53, அதுக்கப்புறம் தான் 57. ஸோ பஞ்சாயத்து ராஜ்னால என்னது 1957. 1857 என்னது புரட்சி. அதிலிருந்து 100 வருஷம் கழிச்சு தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுவும் ஒரு பஞ்சாயத்து தான், இதுவும் ஒரு பஞ்சாயத்து தான். ரைட்டாப்பா? ஸோ ஓகே, இப்போ பஞ்சாயத்து ராஜுங்கிற ஒரு வார்த்தை வந்தோன்னே இது யாவும் வருதா? ரைட். இப்போ அடுத்தடுத்து பார்ப்போம். பல்வந்த்ராய் மேத்தா குழு என்ன பண்ணாங்க, அசோக் மேத்தா என்ன பண்ணாங்க, ராவ் கமிட்டி, GKV ராவ் கமிட்டி என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் சிங்வி குழு என்ன பண்ணாங்கிறத அடுத்தடுத்த பாயிண்டில் நம்ம பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் ஃபுல்லாக கதையாக தான் இருக்கும். 20 பாயிண்டில் வந்துட்டோமா சார்? இன்னும் வரல. 20 பாயிண்டில் இன்னும் வரல. மாநகராட்சினா 10 லட்சம், நகராட்சி என்பவை 10 லட்சத்துக்கு குறைவானது. அது வகை 1 வகை 2ன்னு பிரிச்சுருக்காங்க. பிரிவுன்னு எடுத்துக்கிட்டால் இன்னு 3ஆக பிரிச்சுருப்பாங்க. வகைனா வகை 1 2ன்னு பிரிச்சுருப்பாங்க. ஏன்னா தர நிர்ணயம் கொடுக்க. தொழிற்சாலைகள் இருந்தால் அதை நகரியம்னு சொல்கிறோம். இராணுவ தளவாடங்கள் இருந்தால் அதை பாளைய வாரியங்கள்னு சொல்லுவாங்க. இந்த பாளைய வாரியங்கள் மட்டும் மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கும். மிச்சதெல்லாம் மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கும். இந்த பாளைய வாரியங்கள் ஏன்னா இராணுவ தளவாடங்கள் இருக்கிறனால அது மத்திய பட்டியலில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இருக்கும். உள்ளாட்சிகளில் வந்தாலும் மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கும். ரைட். ஸோ அதை பற்றி பார்த்துருவோம் இப்போ. ரைட், பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்தா ஈஸி. ரைட், 2011ஆம் ஆண்டு படி இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தா தெரியும். 2011 படி 2,50,000 கிராம பஞ்சாயத்து இருக்குது. எப்படி? 2.5 லட்சம், 2,50,000. ஒரு எலெக்ஷனில் நீங்கள் நிற்கணும்னா குறைஞ்சது 2.5 லட்சம் செலவழிக்கணும். அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லி செலவழிக்கணுங்கிற மாதிரி 2.5 லட்சம் பஞ்சாயத்துகள் இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டீங்க. சார் 20 பாயிண்டில் வந்துட்டோமா சார்? இப்போ தான் பாயிண்ட் நம்பர் 1 வரும். ஸோ ரிப்பன் பிரபு அவரால் தான் ஏற்படுத்தப்பட்டது உள்ளாட்சி. பாயிண்ட் நம்பர் 1 முடிஞ்சு. அடுத்து 1907ஆம் ஆண்டு மத்திய அரசிற்கும் மாகாணம் மற்றும் அதன் கீழ் உள்ள அமைப்புகளுக்கும் நிதி உறவுகளை விசாரிப்பதற்கு விசாரணை ஆணையத்தை அமைத்தது. அப்பயே நிதி உறவுகளை அமைப்பதற்கு விசாரணை ஆணையத்தை அப்பயே வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்தது ஓகே பார்ப்போம். ஒரு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான். ரைட், அடுத்தது ஓகே இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரிப்பன் பிரபு. 2வது பாயிண்ட்டு 1907 நிதி உறவுகளை விசாரிக்கிறதுக்கு ஒரு விசாரணை ஆணையத்தையும் அமைச்சாங்க.
அடுத்து 19 படியும் மாகாண அரசங்களில் இரட்டை ஆட்சி முறை வந்துச்சு. அதன் கீழேயும் அடுத்தடுத்து ஸ்டெப்பாக அந்த இது எப்படி உருவாச்சுன்னு. அப்போ 1926 1417 இருந்த ஊராட்சி உள்ளாட்சியோட அமைப்பு 1937 பாருங்கள் கிட்டத்தட்ட 6250 அதிகரிச்சிருச்சு. ஸோ அப்பயே 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் தான் இருந்திருக்கு. நம்ம பல்வந்தராய் மேத்தாக்குள்னாலே 3 அடுக்கு, நம்ம அசோக் மேத்தாக்குள்னா 2 அடுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அப்பயே மாவட்ட வட்டார கிராமம் அந்த அடிப்படையில் தான் இருந்திருக்கு. புரியுது உங்களுக்கு? ஸோ 4 பாயிண்ட் பார்த்துட்டீங்க. இதெல்லாம் உருவான வரலாறுகள். ரைட். இது இப்போ பொதுவாக தெரிஞ்சுக்கணும். இதில் ஒன்றும் மனப்படம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. 1907 மத்திய அரசும் நிதி உறவுகளை உருவாக்குறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இரட்டை ஆட்சியின் கீழ் வருது. அடுத்து 26 1400 இருந்தது. 37 வரும்போது 6000 சில்லறையாக அதிகரிச்சிருச்சு. ஸோ 3 அடுக்கு அமைப்புகளாக இருந்திருக்கு. 4வது பாயிண்ட்டு. அடுத்து 5வது பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இரட்டை ஆட்சி முறை மூலமாக 2 பிரித்தாங்க, ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள். அப்போ ஒதுக்கப்பட்ட துறைகள்னால் அவங்க ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்க. அது ஆளுநர் வசம் இருந்துச்சு. காவல்துறை, சட்டம், ஒழுங்கு, நிதி. இப்போ நீங்கள் அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதலமைச்சர் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வச்சுருப்பார், அவர் கையில் தான் இருக்கும். சட்ட ஒழுங்கு, காவல்துறை, இதெல்லாம் நிதியெல்லாம் மேக்ஸிமம் அவர் தான் வச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுநர் வசம் இருந்துச்சு. மிச்சம் பார்த்திங்கன்னா இந்த கல்வி, பிற துறைகளை மாற்று தரப்பட்ட துறைகளாக பிரதிநிதிகள்கிட்ட இருந்துச்சு. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்கள் இருக்காங்கள்ல, அவங்ககிட்ட இருந்துச்சு. எது? இந்த கல்வியை கொடுத்துட்டாங்க, பிற துறைகளை கொடுத்துட்டாங்க. காவல், சட்ட ஒழுங்கு, நிதி மட்டும் அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 5 பார்த்துட்டோம். அடுத்து பாயிண்ட் நம்பர் 6, ஷர்மா நாராயணன். அவர் தான் காந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தார். யார்? ஷர்மா நாராயணன். இந்த கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க, பட் இதில் இப்போ காமிக்க மாட்டேன், அடுத்து ஒரு இதில் இடையில பார்த்துருக்கேன். ஸோ காந்தியடிகளும் அப்படி தான், பஞ்சாயத்து இருக்கணும்யா, கிராமத்தை கனெக்ட் பண்ணுங்க, இந்தியாவே ஒரு கிராமம் தாயா அப்படின்னு சொல்லி காந்தி தான் வலியுறுத்துறாரு. ஷர்மா நாராயணன் தான் ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்து கொடுக்குறாரு. ஒரு சுதந்திர இந்தியாவுக்கு குடிமக்களுடைய இந்த சமூக அரசியல் நடவடிக்கைகளுக்கான அடிப்படை அமைப்பாக பஞ்சாயத்துகள் இருக்கும்படி அமைத்தார். பஞ்சாயத்து வேணும்னு சொல்லி அமைச்சு கொடுக்குறாரு. ரைட், ஓகே. அடுத்து 20 பாயிண்ட் சொல்லியிருக்கேன்னா, அடுத்தது விதி 40. இது உங்களுக்கு தெரியும். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கும் பார்த்தீங்களா, பகுதி 4 விதி 40 தான். விதி 40 அடிப்படையில் அரசு கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதன் அதிகாரங்களையும் திறனையும் வழங்க வேண்டும் 40 கூறுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நவம்பர் 26 1949 சப்மிட் பண்ணும்போதே இதை சொல்லிட்டாங்க. அப்போ தானே அரசு சப்மிட் பண்ணாங்க, நவம்பர் 26 49 அப்பயே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு கட்டாயம் இந்த விதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கிட்டாங்க. அடுத்தது நான் சொன்னேன் 52ன்னா என்னது? அபிவிருத்தி திட்டம்னு சொல்லுவோம். இங்கே சமூக மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. அபிவிருத்தி திட்டம்னாலும் சமூக மேம்பாட்டு திட்டம்னாலும் ஒன்று தான். 52. அதை நீட்டிப்புனா 53. அடுத்தது திட்டக்குழு உருவாக்கணும். 2ஆம் ஐந்தாண்டு திட்ட காலகட்டத்தில் 56 to 61 தான் யோசிக்கிறாங்க. கிராம பஞ்சாயத்துகள் உயர்நிலைகளில் உள்ள மக்கள் நிர்வாகத்துடன் இணைக்கப்படணும். கிராம பஞ்சாயத்தையும் உயர்நிலையில் இருக்கிற மக்களையும் 2 பேரும் இணைக்கணும்னு சொல்லி அப்போ தான் பரிந்துரைக்கிறாங்க. அப்படி பரிந்துரைக்கிறது தான் அந்த 57 உங்களுக்கு பல்வந்தராய் மேத்தா கமிட்டி அமைக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் அமைச்சு அவருக்கு ஸ்ட்ராங்லி சொல்லிட்டார். அவர் 2 விஷயம் சொல்லியிருக்காரு. இது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை அப்படியே பாருங்கள், ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. பரவலாக்கப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு என்னது? பரவலாக்கப்பட வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 அடுக்கு பாதுகாப்புனா பல்வந்தராய் மேத்தா குழு 57. 3 அடுக்கு பாதுகாப்பு, அதாவது கிராம அளவில், அடுத்து வட்டார அளவில், அடுத்தது மாவட்ட அளவில். கிராமம், வட்டாரம்னா ஒன்றியம், அடுத்து மாவட்ட அளவில். இந்த மாதிரி ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பாக நீங்கள் 9th புக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கிராம அளவில் உள்ள ஊராட்சிகள் நேரடி தேர்தல், வட்டார அளவில் உள்ள பஞ்சாயத்து, மாவட்ட அளவில் உள்ள பஞ்சாயத்து மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதெல்லாம் அவர் கொடுத்த ஒரு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் உறுப்பினர்களாக இருக்கணும், ஒரு குழு ஏற்படுத்தணும். யாருன்னா மாவட்ட அளவில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், எம்எல்ஏ, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அளவிலான சுகாதாரம், விவசாயம், கால்நடை, கல்வி அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே கொண்டு ஒரு மாவட்ட மேம்பாட்டு குழு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறாரு. மாவட்ட அமைப்பு ஒரு ஆலோசனை வழங்கும் அமைப்பாக மட்டும் இருந்தால் போதும். ஜஸ்ட்டு ஒரு மாவட்ட அமைப்பு ஒரு ஆலோசனை கொடுத்தா போதும். கிளியராக கொடுத்துருப்பார்.
இன்றைக்கி அந்த 3 அடுக்கு அமைப்பு தான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ கிளியராக கொடுத்துட்டாரு. ரைட், அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அடுத்தது அசோக் மேத்தா குழு வராங்க. இது ஜனதா பார்ட்டி இருக்கும்போது அமைக்கிறாங்க. பெருசாக இவருடைய இதில் வந்து லைட்டாக ஒரு சீர்திருத்தம் பண்ணுறாரு. 2 அடுக்கு முறை இருக்கட்டும், அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தலில் பங்கு பெறணும்னு சொன்னார். அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தலில் பங்கு பெறணும். 77 to 78 இவருடைய இயர். அசோக் மேத்தா குழு இவர் கட்டுப்பாட்டில், அவரும் கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்குனாரு, இவரும் கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்குனாரு. இவர் மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அமைப்பாக இருக்க வேண்டும். மக்களாலே தேர்ந்தெடுக்கணும். மாவட்ட அளவில் இருக்கிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து நேரடி தேர்தல், இந்த வட்டார மாவட்டம் வந்து மறைமுக தேர்தல் இருந்துச்சு. இங்கே மக்களால் அப்படிங்கிறது ஒன்று வச்சுருக்காங்க. ஒன்றியம்லாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இடைநிலை ஆதரவுக்கரமாக செயல்பட வேண்டும். பாருங்கள், இடைநிலை ஆதரவுக்கரமாக செயல்பட வேண்டும். 78 தான் சப்மிட் பண்ணாங்க. ஸோ 2 குழு தான், பல்வந்த்ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு பார்த்துட்டோம். அடுத்த குழு அடுத்து பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அனுமந்தராவ் குழுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ராவ் குழு தானே சார் அடுத்து வரும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அனுமந்தராவ் குழு இருக்கும் 84. அதுக்கப்புறம் 85 தான் ராவ் குழு. அடுத்து சிங்வி குழு 86. இதுதான் ஆர்டரு. அனுமந்தராவ் இங்கே இருக்கும், பட் 9th புக்கில் இருக்காது. சரி பரவாயில்ல, அனுமந்தராவ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ராவ் குழு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திட்டக்குழுவால் நியமிக்கப்படணும். நியமிக்கிறதே யாரால் நியமிக்கணும்? அந்த திட்டக்குழுவால் தான் நியமிக்கணும். வேறற்ற பொருட்கள்னு சொல்கிறார். திட்டக்குழுவால் நியமிக்கணும், வேறற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிங்வி குழு பாருங்கள். சிங்வி குழு அதுக்கு தான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். பல்லு வலிக்குதா ஆ அப்படின்னு கத்துவோம். கத்துணுன்னு இங்கே ரா அப்படின்னு வாங்கி ஆன்னு காமிக்க சொன்னால் அந்த சிங்கப்பல்லு விழுந்து கிடக்கும். அந்த மாதிரி ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஆர்டர் படுத்துக்கன்னு கேட்டாங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம். ரைட். ஆக்சுவலாக 1989 வந்து பார்த்திங்கன்னா 64 65 கொண்டு வந்துட்டாங்க. ராஜீவ்காந்தி பீரியட்லேயே வந்து 64 65 கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் மாநிலங்களவில் நிறைவேற்றப்படவில்லை. அதனால் அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 92 முயற்சி எடுத்து, ஏன்னா 1991 புதிய பொருளாதாரம் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அதன் அடிப்படையில் 92 தான் 73 74ன்னு சொல்லி 2 அவையிலையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 73ங்கிறது ஏப்ரல் 24 கொண்டு வந்தாங்க. 74வது சட்ட திருத்தம் ஜூன் 1 கொண்டு வந்தாங்க. ஸோ 9(9)A 9(9)A 243 ஆரம்பித்து 243 ZG வரைக்கும் இருக்குது. ரைட். அடுத்த பாயிண்ட்டு, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. மக்கள் தொகை 20 லட்சத்துக்கு மிகாமல், இந்த வரியை கேட்டிருக்காங்க, 20 லட்சத்துக்கு மிகாமல் உள்ள மாநிலங்கள். அப்போ 73வது சட்ட திருத்தம் போடும்போது 20 லட்சத்துக்கு மிகாமல் உள்ள மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், கிராமம், ஒன்றியம் மற்றும் மாவட்டத்தை கொண்டு 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் தான் 73வது சட்ட திருத்தம் சொல்லிச்சு. பாருங்கள், அதுவே 3 தான், 73. ஸோ இப்படி சேர்க்கப்பட வேண்டும்னு எது சொல்லுச்சுன்னா 243B. இதை நம்ம மறந்துடக்கூடாது. 243 நமக்கு தெரியும். 243Bங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். ரைட், பார்த்துக்காங்க. அப்போ 3 அடுக்கு பஞ்சாயத்து இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். 20 லட்சத்துக்கு மிகாமல் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லுது 73வது சட்டத்தில் B. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஆளுநர் இங்கே தான் முக்கியமானது. ஒரு கிராம பஞ்சாயத்தோட எல்லையை தீர்மானிக்கிறது ஆளுநர் ஒரு அறிக்கை மூலமாக தீர்மானிக்கலாம். அதே மாதிரி இடைநிலையில் உள்ள ஒரு பஞ்சாயத்துகளை ஒன்றிய பஞ்சாயத்தையும் ஆளுநர் தன் அறிக்கை மூலம் தீர்மானிக்கிறார். இடைநிலையில் இருக்கிற பஞ்சாயத்தையும் ஒன்றிய பஞ்சாயத்தையும் ஆளுநர் தான், இங்கேயும் ஆளுநர் தான், இங்கேயும் ஆளுநர் தான். ஓகேப்பா, ரைட். புதுசாக கற்றுக்கிட்டீங்க. ஓல்டு கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்தது கிராம அளவில் மாவட்ட அளவில் சொன்னோமா. அடுத்து பாருங்கள், 20 லட்சத்துக்கு மேல் உள்ள மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் கிராம மாவட்ட இடைநிலை பஞ்சாயத்துகள்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி பாருங்கள், 20 லட்சத்துக்கு மிகாமல் உள்ள மாநிலங்களை கிராமம், ஒன்றியம், மாவட்டம். அங்கேக்கும் இங்கேக்கும் வித்தியாசம் பாருங்கள். கிராமம், ஒன்றியம், மாவட்டம். 20 லட்சத்துக்கு மிகாமல் உள்ள, 20 லட்சத்துக்கு மேல் உள்ள மக்கள் தொகை கொண்ட மாநிலம் கிராமம், கிராமம். அடுத்து கிராமம், இடைநிலை பஞ்சாயத்து, அப்புறம் மாவட்டம். நடுவில் இடைநிலைன்னு வருது. 20 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அப்படி, 20 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் இப்படி. கிராம சபை தான் லாஸ்ட்டில் இருக்கும். கிராம சபை உறுப்பினர்கள் தான் நம்ம கலந்துக்கிற, நம்ம வாக்களிக்கிற எல்லாருமே கிராம சபை உறுப்பினர்கள் தான். ரைட். அடுத்த பாயிண்ட்டு 19வது பாயிண்ட்டு. பஞ்சாயத்தில் வந்து பொறுத்தளவுக்கு பஞ்சாயத்துக்கு மேல் ஒரு நிமிஷம் ஓகே.
பஞ்சாயத்து தலைவருக்கு மாவட்ட பஞ்சாயத்தில் பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்கன்னா கொடுக்குறாங்க. பஞ்சாயத்து தலைவருக்கு மாவட்ட அளவில் இருக்கிற பஞ்சாயத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. அது போல தான் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிராம பஞ்சாயத்துக்கு மேல் கிராம பஞ்சாயத்துகளில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பஞ்சாயத்து போர்டு இருக்குன்னா அதில் கண்டிப்பாக எம்எல்ஏ எம்பி எல்லாருமே அவங்களும் ஒரு உறுப்பினராக வருவாங்க. அந்த குழுக்கள்லாம் அவங்க வருவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அடுத்தது 1/3 மிகாமல் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஸோ தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு 3 அது அப்புறம் பெண்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு வழங்குறாங்க. பெண்களுக்கு 1/3 மிகாமல் இடஒதுக்கீடும் வழங்கப்படுகிறது. 1/3 மிகாமல். ரைட். 5 வருஷம் தான் பதவிக்காலம். இதெல்லாம் தெரிஞ்சதான். தகுதிகள் சட்டமன்றத்துக்கு என்ன தகுதி இருக்கோ அதே தகுதி தான் பஞ்சாயத்து போர்டுக்கு இருக்குங்கிறாங்க. ஆனால் என்னென்னா இங்கே என்னென்னா அங்கே 21 வயதில் நிற்கலாம். பஞ்சாயத்து போர்டு தலைவர் நிற்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 21 வயசில் நிற்கலாம். இங்கே 25 வயசில் நிற்கணும். அந்த வயசு மட்டும்தான் வேரியேஷன் ஆகும். மிச்சபடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஒன்று தான். இது கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அடுத்தது இந்த 73வது சட்டத்திருத்தத்தின்படி தான் தேர்தல் ஆணையமும் மாநில நிதிக்குழுவும் உருவாக்கப்பட்டது. இதுவும் ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையமும் சரி மாநில நிதிக்குழு இந்த 73வது சட்டத்திருத்தத்தின்படி தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது 57 என்ன தான் பல்வந்தராய் மேத்தா குழு இது பண்ணாலும் 59 தான் நேரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே ராஜஸ்தான் மாநிலத்தில் நகவூரில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நகவூரில் நல்லா நகலட்டும், அந்த ஊர் நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகட்டும்னு அடிக்கல் நாட்டிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்போனா அக்டோபர் 2 காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு 1959. இங்கே தான் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. 57ங்கான 1959. ரைட். அடுத்தது இது அப்படியே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. வரிசைப்படுத்துக. நான் ஓல்டு கொஸ்டின் இப்போ காமிப்பேன். ஒரு 5 நிமிஷம் கவனிங்க. ஓல்டு கொஸ்டின் காமிப்பேன். அது காமிக்கும்போது ஆஹா இப்படி தான் கேட்டிருக்காங்களா, இதை வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருப்பாங்க. ஊராட்சி ஒன்றியம், கிராம பஞ்சாயத்து, கிராம சபை, சிறியதிலிருந்து பெரியதுன்னு சொல்லி இதை வரிசைப்படுத்த சொல்லியிருப்பாங்க. சிறியதுன்னா கிராம சபை தான் சிறியது, அடுத்து கிராம பஞ்சாயத்து, அடுத்து ஊராட்சி ஒன்றிய குழு, அடுத்து மாவட்ட பஞ்சாயத்து குழு. இங்கே மட்டும் பாருங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் இருப்பாங்க, நியமிக்கப்பட்டோர் இருப்பாங்க. மிச்ச இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டோர் தான். ரைட். இது 73வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு தான். இது 4 அடுக்கு மாதிரி தெரியுதே சார், இது கிராம சபை நம்ம வாக்காளர்களை சொல்கிறாங்க. இதுதான் 1 2 3. ரைட். அடுத்த பாயிண்ட்டு என்ன சார் 20 பாயிண்ட்டு நீங்கள் 24 பாயிண்ட் வந்துருச்சு. அப்படி தான்ப்பா 40 பாயிண்ட்டை 20ன்னு சொன்னாதான்ப்பா டக்குன்னு கவனிப்பீங்க. இல்லாட்டி ஐயோ 40 பயந்துருவீங்க. அடுத்து இது நகராட்சி சார்ந்தது. மாநகராட்சி, நகராட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரூராட்சி. இதுவும் அந்த 3 அடுக்கு சம்மந்தப்பட்டது தான். 3 இப்படி தான் பிரிச்சுருப்பாங்க. அதில் நகரியம், பாளைய வாரியம்னு இருக்கும். நகரியம்னா தொழிற்பேட்டை அந்த இதெல்லாம் சார்ந்து, பாளைய வாரியம்னா இராணுவ தளவாடம் மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கும். இந்த பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்க. பாளைய வாரியங்கள் சட்டம் மத்திய சட்டமான அவங்க கண்ட்ரோலில் 1924 அடிப்படையில் செயல்படுகின்றன. அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ரைட்டு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 92 சட்டத்திருத்தம் வந்தோடனே ஜூன் 1 93 அந்த தேதி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏப்ரல் 24 அந்த ஜூன் 1 93ஆம் ஆண்டு அரசிதழில் வெளியிடப்பட்டது. தேதி மட்டும் இந்த இடத்துல தேதி இருக்காது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. ஏன்னா 92 சட்டம் போட்டோன்னா ஓராண்டு காலம் அவகாசம் வழங்கியிருக்காங்க. டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி வழங்கியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு 25 பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்தது இது ஒன்றும் இல்லை, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இதான் 3 அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த கிராம சபை கூட்டங்கள் நடக்கிறாங்கல்ல, அது 1994 பிரிவு 3 படி நடக்குது. பிரிவு 3 படி, அந்த பிரிவு 3 படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் அந்த கிராம சபை கூட்டம் நடக்குதுன்னா பிரிவு 3 படி நடக்குது. 1994 பிரிவு 3 படி. ஸோ இது 6 முறை நடத்தப்படுகிறது. ஜனவரி 26 தெரியும், மே 1 தெரியும், சுதந்திர திருவிழா தெரியும், காந்தி ஜெயந்தி தெரியும். அடுத்து நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். அது ஏப்ரல் 24 என்ன சார், அது ஊராட்சி தினம்னு வரும். அது ஊராட்சி நாள் தொடங்கினால ஊராட்சி தினம். உள்ளாட்சினா நவம்பர் 1, ஊராட்சினா தான் ஏப்ரல் 24. ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அடுத்து தண்ணீர் தினம் மார்ச் 22, உலக தண்ணீர் தினம். 2 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்கிறாங்கல்ல, ஸோ அதனால் மார்ச் 2 தண்ணீர் தினம். ரைட். ஓகே. அடுத்தது இந்த முக்கியமான பாயிண்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். பேரூராட்சி பற்றி ஒரு சில முக்கியமான பாயிண்ட் இருக்குது. 2 உறுப்பினர்கள் பேரூராட்சியில் நியமிக்கப்படுவாங்க. தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர்கள் 2 உறுப்பினர்களை நியமிப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். பேரூராட்சியில் மொத்தம் 3க்கும் 3லேருந்து 15க்கு விட மிகாமல் இருக்கணும். பேரூராட்சியில் பொதுவாக நீங்கள் போனீங்கன்னா மினிமம் 3,
15க்கு மிகாமல் இருக்கணும். இப்போ 15% பார்க்குறோம்ல, அமைச்சர்கள் எத்தனை % இருப்பாங்க, 15% பார்க்குறோம்ல, அந்த மாதிரி 3 to 15க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 உறுப்பினர்கள் தான், அனுபவம் வாய்ந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 பேரை நியமிப்பாங்க. அதுதான் இங்கே நகராட்சி நிர்வாகத்தில் அனுபவம் பெற்ற அல்லது சிறப்பு 2 உறுப்பினர்கள் பேரூராட்சியில் தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர்களாக இருப்பார். 2 பேரை நல்ல நகராட்சி சார்ந்து டேலண்டானவங்களை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வார்டு அதெல்லாம் ஓகே, இந்த இதெல்லாம் ஈஸி தான். அடுத்து விகிதாச்சாரம். இப்போ தாழ்த்தப்பட்டோருக்கும் பழங்குடியினருக்கும் அங்கே ஒட்டுமொத்தம் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான், விகிதாச்சார அடிப்படையில் தான் அந்த இடஒதுக்கீடு கொடுப்பாங்க பேரூராட்சியில். ரைட்டாப்பா? அதேமாதிரி ஒட்டுமொத்த வார்டுகள் எண்ணிக்கையில் 1/3 பெண்களுக்கு எப்பயும் போல், அது பிரச்சனை இல்லை. இந்த SC/STயை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த வாக்காளர்களில் விகிதாச்சார அடிப்படையில் அந்த வார்டு அது எல்லாத்தையும் அடித்து போட்டு கால்குலேஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த விகிதாச்சார அடிப்படையில் தான், இத்தனை % கிடையாது, அந்த வார்டை பேஸ் பண்ணி. ரைட்டாப்பா? வார்டு அந்த மக்கள் தொகையோட எண்ணிக்கை அதை பேஸ் பண்ணி தான். ரைட். பொதுவாக பேரூராட்சியில் ஒரு தலைவரையும் ஒரு துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க கூட்டத்தில். அந்த கூட்டத்தை துணை ஆணையர் கூட்டுவார். அந்த கூட்டத்தை யார் கூட்டுவா? துணை ஆணையர் கூட்டுவார். ரொம்ப முக்கியம், இந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துக்காங்க. துணை ஆணையர் கூட்டுவார். அங்கே பேரூராட்சிக்கு ஒரு செயல் அதிகாரியும் போட்டுருவாங்க. ரைட்டு. அடுத்தது நகராட்சி அப்படிங்கிறது 15,000க்கு மேலே. இப்போ பேரூராட்சினா 10,000ன்னு சொல்கிறோம்ல, 15,000க்கு மேலும் 3 லட்சத்துக்கு உள்ளேயும் 3 lakh உள்ளேயும் அப்படி வந்துட்டாலே நகராட்சி. இங்கே வருவாய் வந்து பார்த்திங்கன்னா அரசு நிர்ணயித்த அளவுக்குள் இருக்க வேண்டும். பேரூராட்சியில் அரசு நிர்ணயித்த அளவு விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பேரூராட்சியில் பாருங்கள், அரசு நிர்ணயித்த தொகையை விட அரசு நிர்ணயித்த தொகையை வரம்பை விட கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் பேரூராட்சினா. ஆனால் நகராட்சினா அரசு நிர்ணயித்த தொகை அளவுக்குள் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கனாலே நிறைய இன்ஃபர்மேஷன் புரியும். இந்த நகராட்சி அப்படிங்கிறத 3 வகையாக பிரிக்கிறோம். அ இ. ஸோ 1 லட்சத்துக்கு மேலே போயிட்டாலே 3 லட்சம் வரைக்கும் வந்துட்டாலே அது வகை இனம் ஆ. அடுத்து 1 லட்சம்னா அந்த 1 லட்சம் to 50,000 அப்படி லெஸ் பண்ணிட்டு வந்தால் அது ஆ. அடுத்து 50,000க்கு கீழே வந்தால் இ. இப்படி தான் 3 வகையாக பிரிக்கிறாங்க வகை இனம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோடைய உறுப்பினர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வகை இனம் 1 லட்சத்துக்கும் மேலே இருக்காங்கல்ல, அதனால் 4 பேர் உறுப்பினர்களை நிலைக்குழுன்னு ஒன்று உருவாக்குவாங்க. அந்த நிலைக்குள்ள 4 பேர் அப்பாயின்ட் பண்ணலாம். அடுத்தது வகை இனம் ஆ அப்படிங்கிறதுல 2 பேர் அப்பாயின்ட் பண்ணலாம். இந்த 3ஆவதுக்கு எதுவும் போடலை, உறுப்பினர்கள் எதுவும் போடலை. அப்போ 4 பேர் அப்பாயின்ட் பண்ணலாம். 2. இவங்களுக்கு பதவிக்காலம் 2.5 வருஷம். இவங்களுக்கு பதவிக்காலம் எவ்வளவு? 2.5 ஆண்டுகள். இந்த நகராட்சியில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. அங்கே 4 பேர் போடணும், இங்கே 2 பேர் போடணும். 2.5 வருஷம் அந்த நிலைக்குழுவோட ஆட்சி காலம் 2.5 வருஷம். ரைட். அடுத்த பாயிண்ட் பார்ப்போமா? அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். நகராட்சியை பொறுத்தளவுக்கு துணை ஆணையர் தான். அங்கேயும் 14 நாட்களுக்குள் கூட்டத்தை கூட்டி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிடணும். 14 days தான். அதே மாதிரி நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் கூட கேட்டிருந்தாங்க, நகரசபை ஆண்டுக்கு 1 முறையாவது கூட வேண்டும், மாதம் 1 முறையா ஆண்டு 1 முறையான்னு கேட்டிருந்தாங்க. ஆண்டிற்கு 1 முறையாவது கூட வேண்டும். இதுதான் நகரசபை. ரைட். அடுத்து பாருங்கள், சிறப்பு குழுக்களை உருவாக்கலாமா? உருவாக்கலாம். சிறப்பு குழுக்களை உருவாக்கணும், தேவைன்னா அவங்க உருவாக்கிக்கலாம். ரைட். அடுத்தது இந்த பேராகிராஃப் தான் அந்த ஒரு பிக்சரில் முடிச்சிட்டேன். அடுத்து நகர்மன்ற தலைவர்கள் இருக்காங்கல்ல, 1 மாதத்துக்குள்ளே தேர்வு செய்யப்படுகிறார். அதாவது நகராட்சியோட பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா 14 நாட்களுக்குள். நகர்மன்ற தலைவர் இருக்காங்கல்ல, நகர்மன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள், அது வந்து 1 மாதத்துக்குள்ளே தேர்வு செய்யப்படுகின்றனர். பதவிக்காலம் 5 ஆண்டு தான். நிலைக்குழுக்கு தான் 2.5 வருஷம். நிலைக்குழுக்கு 2.5 வருஷம். இது எப்பயும் போல் 5 ஆண்டுகள் தான். மாத ஊதியம், பயணப்படி எல்லாமே கொடுக்குறாங்க. அடுத்தது நகர்மன்ற தலைவர்னால் யார்? அரசாங்கத்தோட தொடர்பு இருக்கணும், அரசு விழாக்களில் கலந்துக்கணும், அரசு தகவல் தொடர்பாக இருக்கணும், அவ்வளோதான். அரசு நகர்மன்றத்திற்கும் ஒரு நிர்வாக அலுவலர் இருக்கார். மாநில அரசு தான் அவங்கள வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவங்களும் எல்லோரும் பார்த்துக்குருவாங்க. கூட்டத்தை நடத்துறது, கரெக்டாக சட்டத்தை ஏற்றுறது, அந்த மாதிரி அது எல்லா இதையும் பார்த்துக்குருவாங்க நகர்மன்றம். அடுத்தது நம்ம அவ்வளோ டெப்த்தாக போக வேண்டியதில்லை, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டோம், காதில் போட்டுக்கிட்டோம்ல. இப்போ 2.5 வருஷம்னா நிலைக்குழுக்கள்னு வருதுல்ல. நகர்மன்றம்னா அந்த தலைவர்னா 5 ஆண்டுகள் வந்துருச்சு. நகர்மன்ற தலைவர்னா 5 ஆண்டுகள், நிலைக்குழுக்கள்னா 2.5 வருஷம். அடுத்தது இன்னும் 3 பாயிண்ட்டு முடிஞ்சிருச்சு. மாநகராட்சினா ஃபஸ்ட்டு மாநகராட்சி சென்னை தான். இதை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1688 1688 தான் ஃபஸ்ட்டு மாநகராட்சி. அப்போ தான் இது பண்ணாங்க.
இதை கொஸ்டின் நிறைய டைம் கேட்டுகிட்டே இருக்காங்க. 1882னா உள்ளாட்சி கொண்டு வந்தது. இங்கே நகராட்சி ஃபஸ்ட்டு மாநகராட்சி வந்தது 1688. இதை கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்காங்க. சென்னை தான் ஃபஸ்ட்டு. அடுத்தது இது பாருங்கள், ஓராண்டு பதவிக்காலம். மாநகராட்சியில் ஒரு குழுக்கள் ஏற்படுத்துவாங்க. அவங்க தலைவர் வந்து ஓராண்டு பதவிக்காலம். இப்போ பாருங்கள், நகர்மன்றம்னா 5 ஆண்டு பதவிக்காலம். நிலைக்குழுக்கள்லாம் இதெல்லாம் நகராட்சி சார்ந்து 2.5 வருஷம் பதவிக்காலம். ஓராண்டு பதவிக்காலம். மாநகராட்சியில் இருக்கிற சில குழுக்கள் வந்து ஓராண்டு காலம் தான் பதவிக்காலம். இன்னொன்று 3 ஆண்டு வரும். அது யாருன்னா இந்த ஐஏஎஸ் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க பேர் மாநகராட்சியில். அவருடைய பதவிக்காலம் இப்போ பொதுவாக ஓராண்டு காலம் வந்திருக்கா. குழுனாலே மாநகராட்சினாலே ஓராண்டு காலம் தான் பதவிக்காலம். ஐஏஎஸ் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுவாங்கள்ல, ஆணையர், மாநகராட்சி ஆணையர், தலைமை நிர்வாகின்னு சொல்கிறோம். அவர் வந்து பொறுத்தளவுக்கு 3 ஆண்டுகள் தான் இருப்பார், 3 வருஷம். ஸோ 5 வருஷம் காமனானது. 1 வருஷம்னா மாநகராட்சியில் வந்துச்சு, 3 வருஷம் மாநகராட்சியில் வந்துச்சு. 1 வருஷம்னா குழுக்கள், 3 வருஷம்னா ஐஏஎஸ் அதிகாரி. அதே நகராட்சியில் 2.5 வருஷம், அது நிலைக்குழுக்கள். அவர் நகர்மன்ற தலைவர்கள் 5 ஆண்டுகள். அவ்வளோதான். இந்த இயர்ஸ் இப்போ யாவும் வந்துருச்சு. இந்த நம்பர்ஸ் எல்லாமே இருந்துருச்சு. 73, 74 பார்த்துட்டோம். 73 அடிப்படையில் தான் நிதி ஆணையம் எல்லாம் உருவாக்குனாங்க. அடுத்தது பாருங்கள், தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்பு. இது இன்னும் ஈஸி தான். இப்போ நம்ம பார்த்துட்டோம்ல, அதே கான்செப்ட் தான். இது இன்னும் ஈஸி தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து புக் பேக் பாருங்கள், இந்த கேட்டுக்காங்க. சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி முதல் மாநகராட்சி. ஸோ 1688 அப்போ தான் வந்து உருவாக்குனாங்க. 1688. ஸோ அப்போ தான் உருவாக்குனாங்க. ரைட். அடுத்தது ரிப்பன் பிரபு தீர்மானம். அதுதான் 1882. அதுதான் 1882. அடுத்தது இரட்டையாட்சி முறை முதல்ல 19. அடுத்து நகர்பாலிகா சட்டம் 92. 73, 74 நோக்கம் பெண்களின் மக்கள் தொகை அடிப்படையில் வழங்கப்பட்டது. பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதுன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கினாங்க தொகுதியில். அடுத்து மாநில நிதி ஆணையத்தின் பொறுப்பு மாநில அரசுடைய சட்ட ஒழுங்கு நிதிநிலை குறித்து முதல்வருக்கு பரிந்துரைக்கிறது. மாவட்ட திட்டக்குழு 73வது சட்ட திருத்தத்தின்படி தான் வந்துச்சு. மாவட்ட திட்டக்குழு, மாவட்ட அதேமாதிரி நிதிக்குழு எல்லாமே. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது. எந்த அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லை. அப்போ பஞ்சாயத்து தலைவர் இதில் தான். ஏன்னா அங்கே சுயேட்சையாக நிற்போம். இது ஒன்று மிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சியோடைய பங்களிப்பு இருக்கும். உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம் 40, 243, 243O, இந்த PZG இது எல்லாமே உள்ளாட்சி அமைப்பு சார்ந்ததான். அடுத்து 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு. ஆமாம், கிராமம், இடைநிலை, மாவட்டம். கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. அடுத்து 73வது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. ஆமாம், இது அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது. ரெண்டுமே சரிதான். ரைட், முடிஞ்சிருச்சு. இப்போ புக் பேக்கும் ஈஸியாக வந்து பார்த்துட்டோம். இப்போ ஓல்டு கொஸ்டின்ஸும் பார்க்குறோம். பார்த்தோம்னா ஒரு முழுமையாக பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான கொஸ்டின்ஸை வந்து டக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறது மூலம் இப்போ நீங்கள் ஒரு ஐடியா கிடச்சிருச்சா? அந்த பாடம் படிச்சிருக்கோம், நமக்கு குழுக்கள் தெரியும், வேறற்ற பொருட்கள் சொன்னது யாருன்னு தெரியும், எல்லாமே தெரியும். ரைட். இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கும்போது நமக்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ பாருங்கள். படித்ததுக்கும் அப்படியே கொஸ்டின் பார்க்குறதுக்கும் பாருங்கள். 10 லட்சம் மாநகராட்சி 10 லட்சம். ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வல்லாட்சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்பதன் கருத்தியல் என்ன? ஒரு கீழை தேய வல்லாட்சி. நல்லா பார்க்கணும். கீழை தேய மாறாத சமூகம். கீழை தேய வல்லாட்சி அப்படின்னா மாறாத சமூகம். இப்படிலாம் கேட்பாங்க பாருங்கள், எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள். கீழை தேய வல்லாட்சி. அடுத்தது இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பை ரிப்பன் பிரபு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். உள்ளாட்சி அமைப்புனாலே ரிப்பன் பிரபு தான். அடுத்து 73வது அரசியலமைப்பு சட்டத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் எந்த அடிப்படையில் இடைநிலை பஞ்சாயத்து அமைப்பை உள்ளாட்சி அமைப்பில் உண்டாக்க முடியாது? குறைவாக. பாருங்கள், அந்த கொஸ்டின் இப்போ நம்ம படித்தோம்ல, மேல்னா தான் இடைநிலை பஞ்சாயத்துன்னு வரணும். மேல் 20 லட்சத்திற்கு மேல் அப்படின்னு வந்தால் தான் இடைநிலை பஞ்சாயத்து உருவாக்க முடியும். இங்கே குறைவாகனா முடியாது. கரெக்டான தெரியுதா உங்களுக்கு? விஷயம் தெரியுதா? அந்த கொஸ்டினை படித்ததுக்கு எப்படி பாருங்கள். பஞ்சாயத்து ராஜ்யம் நேரு தான். துவங்கப்பட்டது யார்? நேரு தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 243 நம்ம என்ன பார்த்தோம்? பி பார்த்துருந்தோம். இங்கே சி கேட்டிருக்காங்க. சி என்ன சொல்லுதுன்னா அவங்களுடைய அமைப்பு, பஞ்சாயத்து அமைப்பை சொல்லுது. 243 சி என்ன சொல்லுது? பஞ்சாயத்து அமைப்பு அப்படின்னு சொல்லுது. ரைட். அடுத்தது மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் வயது தகுதி 21.
வயசு தகுதி எவ்வளவு? பஞ்சாயத்து போர்டில் வருங்க 21 வயசு இருந்தால் நீங்கள் நின்றலாம். பஞ்சாயத்து ராஜ்யம் துவங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம், அக்டோபர் 2, 1959. பாக்ஸில் பார்த்தோமா? ரைட். இந்தியாவில் முதலாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது? சென்னை தான், 1688. அடுத்தது 73வது அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட மொத்த பணிகள் அது கொடுத்துருந்தாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லலை, அதில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. ஸோ எத்தனை பணிகள்? 29 பணிகள். 29 பணிகள். அது 74 வந்து ஒரு 18 பணிகள் வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு 18 வேலை வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இது 29 பணிகள் 73வது சட்டத்திட்டத்தின்படி. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடை பற்றி குறிப்பிடுவது எது? டி. பஞ்சாயத்துங்கிற அமைப்பு இருக்கணும்னா சி, எஸ்சி எஸ்டியை பற்றி குறிப்பிட்டா டி. ஓகே, அடுத்து பார்ப்போம். மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர்? மக்களாட்சி அப்படின்னாலே ஹெரடோட்டஸ் தான் பாரு, மக்களாட்சிங்கிற வார்த்தை. அடுத்தது எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ்ய முறையின் மகாசனம்? யாருடைய அறிக்கைன்னா நம்ம பல்வந்தராய் மேத்தா குழு ஒரு அறிக்கை தான், அவர் தான் பெரிய மகாசாசனம், அவர் தான் மகாசாசனம். இது ஊராட்சிகளின் எண்ணிக்கையினாலே 12,000 சில்லரை வந்துடும். அப்பப்போ இருக்கிற அப்டேட் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, இப்போ இருக்கிற அப்டேட் பண்ணி நம்ம கொஸ்டின் பார்த்துக்கணும். ரைட்டாப்பா? மாநகராட்சியின் அரசியல் தலைவர்னாலே மேயர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்துவது. மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்துவது, ஆமாம், நம்ம மாநில அரசாங்கம் தான் பணியில் அமர்த்துவோம். ஏன்னா அவர் ஐஏஎஸ் தான், ஆனால் அதில் இருக்கிற கொடுமை என்னென்னா மாநில அரசாங்கம் தான் அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை, புக்கில் பின்னாடி போட்டிருப்பாங்க. இது ஒரு விவாதமாகவே போகிறது, 3 ஆண்டு பதவிக்காலம் அப்படின்னு. ஸோ முதல் மாநகராட்சி மெட்ராஸ். அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது. பாருங்கள், இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள். இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கவனிப்பது எந்த அளவுக்கு? பஞ்சாயத்து நிலையில் தான் மக்களின் சமுதாய அதிகாரத்தை கவனிக்கிறது. தொகுதி அடிப்படையில் இல்லை, பஞ்சாயத்து போர்டு அடிப்படையில் தான் மக்களை எப்படி இருக்காங்க, அவங்க அதிகார பகிர்வு எப்படி இருக்குன்னு. அடுத்து பாருங்கள், இதில் ஏதோ ட்விஸ்ட் இருக்கும். 18 உள்ளாட்சி முறை பற்றி தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் வெளியிட்டது. நம்ம பார்த்தோமா? பார்த்தீங்களா? அடுத்தது உள்ளாட்சி முறை நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக உள்ளன. உள்ளாட்சி முறை பற்றி நல்ல புத்தகங்கள் கிடையாது. ஸோ அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். சரி, 2 சரிதான், விளக்கம் அல்லங்கிறாங்க. இதுக்கு விளக்கம் அல்ல. நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக தான் இருக்கும், ஏன்னா ஊராட்சி பஞ்சாயத்து போர்டை பற்றி கம்மியாகவே இருக்கலாம். ஆனால் 2க்கும் விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இது அப்போ கேட்ட கொஸ்டின். அடுத்து ராஜஸ்தானில் பஞ்சாயத்து ராஜ் இந்த நகபூர், நம்ம பார்த்தோம்ல நகபூர் அப்படின்னு ஒரு ஏரியா. அடுத்தது இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன். மாநகராட்சியின் முதல் குடிமகன்னா மாநகராட்சியோட மன்ற தலைவர் தான், மாநகராட்சியோட மன்ற தலைவர் தான். அடுத்து உச்சநீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் யார்? உச்சநீதிமன்றம் பணியில் இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி தான். ஏன்னா உச்சநீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழுனாலே பணியில் இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி. பாருங்கள், இந்த குரூப் வந்திருக்கு கொஸ்டின். இப்போ பாருங்கள், சிங்வி குழு, ராவ் குழு, பல்வந்தராய் குழு, அசோக் மேத்தா குழு, ஒவ்வொரு குழுவோட நோக்கம் என்ன? ஒரு சூப்பர் கொஸ்டின் இது வந்து. ஒவ்வொரு குழுவோட நோக்கம் என்ன? இப்போ பாருங்கள், சி தான் அதுக்கு ஆன்சர். அப்போ 7 4 பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு புத்துயிர் கொடுத்தது, கரெக்டு. அடுத்து ராவ் குழுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிராமப்புற மேம்பாட்டுக்கான நிர்வாக ஏற்பாடு. இப்போ பஞ்சாயத்து ராஜுக்கு புத்துயிர் கொடுத்தது இவர் தான். யார்? சரி, தப்பாக சொல்லிட்டேன்னா புத்துயிர் குழு சிங்வி குழு. ஏன்னா கடைசி நேரத்தில், ஏன்னா அவர் சிங்வி குழு வந்து 86, அவர் அடிப்படையில் தான் 1992 அதில் வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ணாங்க. அதனால் புத்துயிர் கொடுத்துருக்கு, ஏன்னா மீண்டும் உயிர் கொடுத்தது. ஸோ அடுத்தது வந்து பல்வந்தராய் மேத்தா குழு அப்படிங்கிறது தான் சமூக அபிவிருத்தி திட்டம். ஏன்னா 1952 அதன் அடிப்படையில் தான் அதை அமைச்சாங்க. அடுத்து அசோக் மேத்தா குழு புத்துயிர் அளித்தல் பஞ்சாயத்து முறையை வலுப்படுத்துறது. அசோக் மேத்தா குழு ஒரு வலுப்படுத்துங்க அதுக்காக உருவாக்கப்பட்டது. அடுத்து 73வது திருத்தம் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. ஆமாம். அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது. ஆமாம். அப்போ எல்லாமே சரிதான். அப்போ எல்லாமே
சரிதான். அடுத்தது பாருங்கள், மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார்? மாவட்டம்னாலே யார் தான்? மாவட்ட ஆட்சியர் தான். ரைட்டு. அடுத்து ஒரு சூப்பர் கொஸ்டின், புக்கில் கிடையாது, ஆனால் தெரியும்னா தெரிஞ்சுக்கலாம். ஆன்சர் பி தான். பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் அப்படின்னாலே சந்தானம். அடுத்து பயிற்சி மையங்கள்னா ஜி ராமச்சந்திரன். சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும் அப்படின்னா ராவ். புள்ளியியல் பகுப்பாய்வுனா திருமதி, இல்லை தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன், ஒன் செகண்ட். ஃபஸ்ட்டு இந்த அரேஞ்ச் பண்ணுறேன். ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு தான் 4, டிக்கு 2. இந்த பாருங்கள். அப்போ பாருங்கள், இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தேர்தல்னால் சந்தானம், பஞ்சாயத்து ராஜ் மையங்கள் ஜி ராமச்சந்திரன். இது டிகிரி ஸ்டாண்டர்டுங்கனால நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கிற வேண்டியதில்லை. ஓகே, லைட்டாக பார்த்துக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தல் பெற்றிடவும் பொதுப்பணியில் தேர்வாயிட உதவிடவும் டேஸ் ஒப்பந்தம், பூனா ஒப்பந்தம். அப்போ ஆக்சுவலாக ஐஎன்எம் கான்செப்ட் படி வந்திருக்கணும், இதில் தூக்கி வச்சிட்டோம் கொஸ்டினை. ரைட். உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம். எப்படி தேர்தல் கட்டாயம்ப்பா அப்படின்னு சொன்னது எது? 73 தான். தந்தை யார்? ரிப்பன் தான். தந்தை யார்? ரிப்பன் தான். உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் தான். பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முக்கியமான நோக்கம் என்ன? பஞ்சாயத்து ராஜோட முக்கியமான நோக்கம் என்ன? அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய. இந்த வரி இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வரி அப்படியே புக்கில் இருக்கும். அடுத்து தேசிய ஊராட்சி நாள், அதை ஏமாற்றுவாங்க 24, ஏப்ரல் 24. உள்ளாட்சி நாள்னால் தான் நவம்பர் 1. அடுத்து வரிசைப்படுத்துக, அடுத்து வரிசைப்படுத்துக அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன்சர் பொறுத்தளவுக்கு பி. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பல்வந்தராய் மேத்தா குழு, அடுத்தது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அடுத்து தான் ராஜ் மன்னார் குழு, அடுத்து லாஸ்ட்டில் தான் சர்க்காரி ஆணையம். இதோட இயர்ஸை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நிர்வாக ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா பல்வந்தராய் மேத்தா குழு. ஸோ அது வந்து நமக்கு 57ன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம், சீர்திருத்தம் 66. அப்புறம் ராஜ் மன்னார் குழு 69. அதுக்கப்புறம் கடைசியில் தான் அது சர்க்காரியா கமிஷன் 83. சர்க்கார் 83. விஜய் தான் நடித்தார், விஜய். ஸோ ரைட், ஓகே. ஸோ அப்படி அடிப்படையில் இதை வரிசைப்படுத்தணும். அடுத்தது, சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது? உள்ளாட்சி அரசாங்கம் தான் வசூலிக்கும். சொத்துக்களுக்கான வரி யாரால் வசூலிக்கப்படுகிறதுனா உள்ளாட்சி அரசாங்கம் தான் வசூலிக்கிறது. தவறானதை சொல்லுங்க, இது சரிதான். பாருங்கள், இந்த கொஸ்டின் 40ங்கிறது கிராம பஞ்சாயத்து தான். ரைட், இது நமக்கு தெரிஞ்சதா, ஸ்கூல் புக்லேயே இருக்குது. 44 பொது சிவில் குறியீடு. இதில் வந்து 41ன்னு கொடுத்துருப்பாங்க. 41னா வேலை மற்றும் கல்வி வந்திருக்கும். 48 தான் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. நம்ம பசுவதை தடுப்பு சட்டம் கூட சொல்லுவோம் அதை. 39 ஏ, அது சமநீதி இலவச சட்ட உதவி 39 ஏ. ஸோ அப்படிங்கிற போது இதுதான் தப்பானது. ரைட், இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு தனி நான் ஷார்ட்கட்டே கொடுக்குறேன் உங்களுக்கு. முதல் மாநகராட்சி எப்பயும் போல் மெட்ராஸ் தான். முதல் மாநகராட்சி மெட்ராஸ் தான். ஓகே, அடுத்து ஈஸியானதாக இருக்குது, அது ஓகே. சிறியிலேருந்து பெரியது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் நடத்தினேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இது தான், அடுத்து இது, அடுத்து இது, அடுத்து இது. ஸோ அந்த அடிப்படையில் இது பி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு என்னதுப்பா? 3 கிராம சபை, அடுத்து கிராம ஊராட்சி, அடுத்து ஊராட்சி ஒன்றியம், அடுத்து வந்து மாவட்ட ஊராட்சி. அப்படித்தான் வரும், புக்கில் இருக்குது. 2016 சிறப்பம்சம் என்ன? தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜோட 2016 சிறப்பம்சம் என்ன? 50% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பெண்களுக்கு. 50% இடஒதுக்கீடு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் 2016 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து முறையை முதல் நடைமுறைப்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தும் அமைப்பு யார்? மாநில தேர்தல் ஆணையம். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இது ஒரு குழு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் எது வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து ஏ. 1, 4 சரிங்கிறாங்க. ஸோ ராமச்சந்திரா குழு, பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க.
சந்தான குழு தேர்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க. 2 மட்டும்தான் சரி. சந்தான குழு என்ன செய்யுது? தேர்தல் நடத்துது. சந்தான தேர்தலில் நிற்பார்ல, எங்கள் மாமனை ஜெயிச்சே ஆகணும், எலெக்ஷனில் ஜெயிச்சே ஆகணுன்ட்டு. ராமச்சந்திரனாலே எம்ஜிஆர் யாவும் தான் வருது. அவர் பயிற்சி மையங்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்காங்க. ராமச்சந்திரா பயிற்சி மையம்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் ராஜஸ்தான். எந்தெந்த குழு எப்போ உருவாக்குனாங்க? அப்போ பஞ்சாயத்து ராஜ் பல்வந்தராய் மேத்தா குழு 57, அசோக் மேத்தா 77, ராவ் குழு 85, சிங்வி குழு 86, அனுமந்த் ராவ்னா 84. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இது எந்த கான்செப்டுக்காக? இது பாருங்கள், இந்த கொஸ்டின் சரியான கொஸ்டின். எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துருவோம் எது தான் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஆன்சரை பார்த்துட்டு போனால் ஈஸியாக இருக்கும். 1, 3 ஆகியன மட்டும். 1, 3 இது 3 மட்டும் தப்பாக இருக்குது. ஏன்னா அசோக் மேத்தா குழு சமூக தணிக்கை, ஆமாம் தப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 என்னது? எல்எம் சிங்வி குழு. அவர் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். அப்போல்லாம் யாருமே பரிந்துரைக்கலை. ரைட், ஓகே. அப்போ இது மட்டும்தான் தப்பு. ஸோ பல்வந்தராய் மேத்தா குழு அது கரெக்ட் தான். 3 அடுக்கு பாதுகாப்பு அது கரெக்ட் தான். ராவ் குழு மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் என்ற பதவி நீக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புக்கில் இது இல்லை, பட் தெரிஞ்சுக்காங்க, அவ்வளோதான். ராவ் குழு சொல்லியிருக்காரு, மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் என்ற பதவியெலாம் நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜஸ்ட்டு இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த வந்துருச்சுல சமூக அபிவிருத்தி. அபினாலே அபியும் நானும் 2 பேர் வந்துடுவாங்க. அதை நீட்டிப்பு சட்டம்னா 53ன்னு வந்துடும். பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் 57. உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் 82. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்தின் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு. அந்த சர்ச்சைகள் ஏதாவது வருதுன்னு வச்சுக்காங்க, ஒரு குழு ஒன்று போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எல்எம் சிங்வி குழு. அவர் தான் லாஸ்ட்டாக புத்துயிர் கொடுத்தாரு. ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் அடிப்படைன்னு பார்த்தா அவர் தான், சிங்வி குழு தான் ஒரு நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செஞ்சுருக்காரு. கிராம பெண்களை மேம்படுத்துவதற்காக மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகள். சூப்பர் கொஸ்டினுங்க. நான் எடுத்தோன்னே நல்வாழ்வுன்னு நினச்சேன். நல்வாழ்வுன்னு நினைக்கக்கூடாது. கல்வி, சமூக அரசியல் பொருளாதாரம் சேம் தான் இது வரைக்கும். சட்டம் பிரச்சனை இல்லை, தூய்மை பிரச்சனை இல்லை. நல்வாழ்வுன்னு நினைப்போம், கல்வி. ஏன்னா 4 முக்கிய கூறுகள்னு கேட்டிருக்காங்க. முதல் மாநகராட்சி 1688 சென்னை. சமூக அபிவிருத்தி அதே தான், திரும்ப அதே சேம் கொஸ்டினை திரும்ப கேட்டிருந்தாங்க. இந்த பாருங்கள், 3 படிநிலைகள். கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து பாருங்கள், இது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவறான இணைங்கிறனால ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுக்காங்க. ஆன்சர் ஏ தவறான இணை. இதுவும் மட்டும் தப்புங்கிறாங்க, மிச்சதெல்லாம் சரி தான் அப்படிங்கிறாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இதை நீங்கள் தனியாக பார்த்துக்காங்க. இப்போதைக்கு அது பிரச்சனை இல்லை. நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? நகராட்சி ஆணையர் தான். அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம பார்த்துடலாம். சிறியதுலேருந்து பெரியது என நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிறியதுலேருந்து பெரியது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி. ஸோ சிறியதுலேருந்து பெரியது. அப்போ பாருங்கள், ரொம்ப சின்னதுன்னா கிராம சபை, அதான் சின்னது. அப்படி ஆர்டர் பண்ணோம்னா இந்த கொஸ்டின் 2 டைம் கேட்டாங்க பார்த்தீங்களா. ரைட், முதல் மாநகராட்சி மெட்ராஸ். இப்படி கேட்டால் பிரச்சனையே இல்லை சார், ஈஸியாக அடிச்சிடலாம்ல, அதுதான் விஷயம். அடுத்தது மேத்தா குழு. தேசிய வளர்ச்சி குழுவினால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? குழு வந்து அமைப்பாங்க, எப்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 59 ஜனவரி 59. ஏன்னா 57ல் அந்த குழு இருந்துச்சு. அப்போ 59ல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஜனவரி 59. ரைட். அடுத்தது எந்த கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் முறையை இந்தியாவில் பரிந்துரை செய்தது? பல்வந்தராய் கமிட்டி தான். புத்துயிர் அளித்தது அப்படின்னா தான் அவரை போயிடணும். சிங்வி குழு அறிமுகப்படுத்தினது இவர் தான், பல்வந்தராய் தான். பார்த்துருவோம். பஞ்சாயத்து ராஜ் பற்றிய சரியான வாக்கியங்கள் 1. இதோட ஆன்சரை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து சி. 1, 3, 4 சரி. 1, 3, 4 சரி. அப்போ இந்த இது மட்டும்தான் தப்புங்கிறாங்க. 243 பி. அப்போ 243 பினா 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும்னு சொன்னதை 243 பி.
3 அடுக்கு பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் சொன்னது தான் பி. அது டினா எஸ்சி எஸ்டின்னு வரும். அப்போ சி தான் ஒரு கிராம சபைகள் பற்றி. ஓகே பரவாயில்ல, பின்னு கொடுத்துருக்கு, அப்போ அது தப்பு. ஸோ அது ஏபிசிடி மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் ஓரளவுக்கு ஈஸி தான். ரைட், பார்த்துருவோம், அதையும் பார்த்துருவோம். மிச்சதெல்லாம் ஈஸி தான். பஞ்சாயத்து ராஜ் ஏற்படுத்திய 2வது மாநிலம் ஆந்திரா. தெரிஞ்சுக்காங்க. ஃபஸ்ட்டு அங்கே ராஜஸ்தான் நம்ம பார்த்தோம்ல, அது மாதிரி பஞ்சாயத்து ராஜ்களுக்கென்றே தனியாக அமைச்சரை கொண்டிருக்க வேண்டும் அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்தது. அப்படியா? ரைட், இதில் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். புக்கில் இருக்கிறத நம்ம கொஸ்டின் மெயினாக அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட், இது நம்ம கிளியராக இருக்கும். யார் யார் என்ன குழுங்கிறது கொஞ்சம் கிளியராக இருக்கும். பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின் அவ்வளோதான். இது ஒன்று மட்டும் நீங்கள் அடிச்சிங்கன்னா முடிஞ்சு. பி தான் அதுக்கு ஆன்சர். ஸோ அசோக் மேத்தா குழு, அசோக் 2 அடுக்கு, அவங்க சொன்னது 2 அடுக்கு. பல்வந்தராய்ங்கிறவர் தான் 3 அடுக்கு. ராவு குழு அப்படிங்கிறவர் நிதி ஆணையத்தை அமைக்கணுங்கிறார், மாநில நிதி ஆணையத்தை அமைத்தல் அப்படின்னு சொல்கிறார். காட்கில் குழு அப்படிங்கிறது மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவி உருவாக்கம் அப்படிங்கிறாங்க. ஸோ மெயினாக அந்த 3 தெரிஞ்சிட்டாலே ஆன்சரை பார்த்துடலாம். ரைட், ஓகே. ஸோ தேங்க்யூ டு ஆல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. அதிகமாக கேட்ட கொஸ்டின் என்ன நினைக்கிறீங்க? சென்னையை பற்றி கேட்டாங்க, மாநகராட்சி பற்றி கேட்டது, இந்த 243 ஏபிசிடி அது 4 திரும்ப கேட்டிருக்காங்க. பல்வந்தராய் மேத்தா குழு, சிங்வி குழுவை பற்றி திரும்ப கேட்டிருக்காங்க. அந்த வரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. இடைநிலை பஞ்சாயத்துன்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. நகராட்சி ஆணையரை பற்றி, மாநகராட்சியோட ஆணையரை பற்றி. ஸோ திரும்ப இந்த லைன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இன்னும் +1 புக்கில் கேட்காத கொஸ்டின் என்னென்னு பார்த்துருக்கோம். அந்த ஆண்டுகள் அது சம்மந்தமாக இன்னும் கேட்கல. 3 ஆண்டுகள் எப்போ, 1 ஆண்டுகள் எப்போ, நிலைக்குழுக்கள் எப்போ, நகர்மன்ற தலைவருக்கு எந்த வருஷம், எத்தனை வருஷம் பதவிக்கால, 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம். நிலைக்குழுக்களுக்கு 2.5 வருஷம். ஐஏஎஸ் அதிகாரி அந்த ஆணையருக்கு, மேயர் அந்த மாநகராட்சி ஆணையர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு 3 வருஷம். இந்த இதெல்லாம் கொஞ்சம் கேட்கல. வயசு 21 அது கூட கேட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு உங்களுக்கு. இப்போ தைரியமாக நீங்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணிட்டு போகலாம். இன்றைக்கி கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். நீதித்துறையும் அடுத்து கொடுக்குறேன், அதையும் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா, தேங்க்யூ.